கதையோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்துடலாமா தலைவா தலைவி? ஒரு குட்டி பையன் சின்ன வயசுல குட்டி பாம்பு கூட ஃப்ரெண்ட் ஆகிறான். பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா கிராமத்துல உள்ளவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும். அதை சரி பண்றதுக்கும் ராஜ நாகத்தோட ரகசியத்தையும் உயிர் தரக்கூடிய செடியின் சக்தியையும் கண்டுபிடிச்சு வில்லனை வச்சு செய்யறான். இந்த படத்தோட ஹீரோ மனுஷங்களுக்கும் பாம்புகளுக்கும் இதனால பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய அட்டகாசமான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு குட்டி பையனா காட்டுவாசிகள் சேர்ந்து தூக்கிட்டு ஒரு கோவிலுக்கு போறாங்க. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போறது மட்டும் தெரியுது. இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கா. இந்த குட்டி பையனை அந்த நாக தேவதைக்கு பலி கொடுக்க போறாங்க. இந்த தலைவி கூப்பிட்ட உடனே ஏதோ ஒண்ணு வருது. இந்த பையனுக்கு எங்க இருக்குன்னு தெரியவே இல்ல. சவுண்ட் கேட்டு திரும்ப பின்னாடி பாக்குறான். கருகருன்னு முரட்டான பாம்பு ஒண்ணு வருது. அந்த பையன் அப்படியே சுத்து போடுது. கிட்ட வந்து அப்படியே அவனை கடிக்கும் போது சீனை கட் பண்ணா கனவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. பக்கத்துல அவங்க மாமா நின்னு பேசி கொடுத்திருக்காரு. அந்த பாம்பு அவன் நின்னுட்டு இருந்த சின்ன படகுல சுத்திக்கிட்டே வருது. இது தெரியாம அந்த அங்கிள் வலைய போட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த வலைய பிடிச்சி அந்த ஆளையும் இழுத்துட்டு போயிடுச்சு. கடைசியில பார்த்தா தலைவரே எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுல இருந்து இப்ப பையனை காணோம். அந்த இடத்துல கருப்பு பாம்பு சும்மா வெறி குண்டு இருக்கு. அங்கிருந்து ஓடி போய் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றான். அந்த குட்டி பையன் வழி தெரியாம அதோட இடத்துக்கு மரத்தோட விழுதுகள் பையனோட காலை பிடிச்சி தொங்க விட்டுருது. இங்கதான் படத்தோட டைல் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஊர் மக்களும் சொந்தக்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்து குட்டி பையனை தேடுறாங்க. அந்த பாம்பு ஒவ்வொருத்தனை கொல்ல ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த பாம்பை பார்த்து சும்மா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. குருவி கூடு வச்சிருக்க மாதிரி இந்த பையனை மூட்டை மாதிரி அந்த கூட்டுக்குள்ள வச்சிருக்கு. அந்த பையனை காப்பாத்தியாச்சு. அதுல 2 பேரை பாம்பு கடிச்சு வச்சிருச்சு. அந்த குட்டி பையனோட அம்மாவையும் இதே மாதிரி கடிச்சு வச்சிருக்கோம். குட்டி பையன் அங்கிருந்து முட்டையும் எடுத்து வச்சிருக்கான். அதுல இருந்து முட்டை பொறிஞ்சு அந்த குஞ்சு பாம்பு வெளியே வருது. அது கிட்ட பேசுறான். அதை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அதை பார்த்து மரியாதையார் அந்த பாம்பை அதோட இடத்துல கொண்டு விட்டுட்டு வரணும். அந்த குட்டி பையன் அந்த பாம்பை தூக்கிட்டு ஓடி போய் அந்த ரிவர்ல கொண்டு விட்டுட்டு அது போக சொல்றான். அது போகாம அவனே தேடி வந்துட்டே இருக்கு. ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த பையனோட சவுண்டை கேட்டு ஓடி வராங்க. அது கண்டிப்பா பைதானதான் இருக்கணும். ஒரு குட்டி பாம்பு தான் அந்த கோயிலுக்கு ராணின்னு யாருக்கும் தெரியல. அதனாலதான் எல்லா பாம்புகளும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க பத்திரமா வந்திருக்கு. அந்த குட்டி பையன் இப்ப வளர்ந்து பெரிய பையனா ஆயிட்டான். இப்ப ஹீரோ ஊருக்கு வந்து இருக்காரு. கையோட வில்லனும் வந்திருக்கான். எங்களுக்கு உங்க உதவி தேவைன்னு கிராமத்து மக்கள் கிட்ட கேட்கறான். கோல்ட் அண்ட் சில்வர் சொல்லக்கூடிய ஒரு செடி எங்களுக்கு தேவைப்படுது. அதை எடுத்துட்டு எங்க பாட்டுக்கு நாங்க போயிருவோம். அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க அதை வச்சு உயிர் இல்லாததற்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்றான். ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஊர்ல இருக்கிற நோய்க்கும் அந்த பாம்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அந்த தீவுக்கு போய் தான் ஆகணும். தீவுன்னு சொல்லக்கூடியது அந்த கோயில் தான். கையில ஆயுதம் எடுத்து அந்த தீவுக்கு எல்லாருமே டிராவல் பண்றாங்க. அங்குள்ள பூக்கள் ராட்சச பூக்களா இருக்கு. அது இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இங்க வச்சிருந்த கண்ணை வச்சு ஷூட். இப்ப அதெல்லாம் தாண்டி அந்த கோயிலோட கருவறைக்கு வந்தாச்சு. வந்த ராஜாநகர் சும்மா இருக்குமா? சும்மா ஒரு கத்த எல்லாரும் ஆகு வேற ஆணி வேற ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல ராணி பாம்பு ஹீரோக்கு முத்தம் கொடுக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் மிரண்டு போற. அவளோட கையை பிடிச்சி இது ஒண்ணும் பண்ணாது, நீ பயப்படாத. அது தொட வைக்கிறான். ராஜநாகத்தோட சவுண்ட கேட்டு ஓட ஆரம்பிச்சுட்டு ஹீரோ சின்ன வயசுல வளர்த்த அந்த குட்டி பாம்பு தான் இப்போ பெருசா வளர்ந்து இருக்கு. 2 நாகமும் இணையும் போது எல்லாரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு ஆன்டி நம்ம வந்து வேலையை பார்ப்போம்னு சொல்லி இப்ப சூட் பண்ண சொல்றா. சும்மா இருந்ததா டென்ஷன் பண்ணி விட்டுட்டா. அவன் வளர்த்த பாம்பை ஒருத்தன் சுட போவான். ஓடி போயிட்டு காப்பாத்த போறான் ஹீரோ. இந்த டைம்ல ராஜநாகம் அதோட வாழை வச்சு ஹீரோவா அடிச்சிடுது. இது தெரிஞ்சுக்கிட்டு ராணி பாம்பு ஹீரோவை தேடி போகுது. அவனுக்கு கிட்ட வந்து ஊதும் போது அவனுக்கு உயிரே வருது. இதை பார்த்துட்டு வில்லன் சும்மா இருப்பானா? துப்பாக்கியோட இன்னொரு முனையை வச்சு மண்டைக்கு மேலேயும் ஒரு அடி. இந்த ராணி பாம்பை பொறி அந்த ராஜநாகத்தை பிடிச்சிடலாம்னு ஐடியா போடுறான். அந்த ராஜநாகத்துக்கு டிராப் செட் பண்ணியாச்சு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே ஷூட் பண்ணும்போது உஷாராயிட்டு ஹீரோ அந்த செடியை பார்த்தாச்சு. இத வில்லன் கையில கிடைச்சா கிராமத்து மக்களுக்கு யூஸ் ஆகாம போயிடும். அதை எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். இப்ப வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஃபைட் நடக்குது. இந்த டைம்ல ராணி பாம்பு வில்ல அடிச்சதுக்காக அவன் சுத்து போட்டு கடிச்சு வச்சிருது. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோட அம்மா யாரா இருந்தாலும் நம்ம உதவிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வில்லனுக்கு அந்த செடியை கொடுத்து சரி பண்றான். ஆனாலும் வில்லன் திருந்தாம ஹீரோ அடிக்கிறான். இந்த செடியோட எஃபெக்ட் அவன் பித்து பிடிக்க வச்சிருது. ஹீரோயினுக்கு எல்லாம் தெரிய வருது. அந்த செடியோட பாம்பு ரத்தத்தை மிஸ் பண்ணா அவனுக்கு சத்தியம் கொடுக்குது, அழிக்கவும் செய்து. ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்றா. அதுக்கு முன்னாடியே வில்லன் ஹீரோ ஷூட் பண்ணிட்டான். ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போற. ஹீரோக்கு அவங்க அம்மா கொடுத்திருந்த தாயத்தை பாக்கெட்ல போட்டு இருப்பான். அது அவனோட உயிரை காப்பாத்திடுச்சு. கடுப்பான ராஜா நாகம் வில்லனை கொண்டுச்சு. எல்லாரும் தப்பிச்சு வெளியே வந்தாச்சு. இப்ப அந்த செடி என்கிட்ட தானே ஹீரோயினோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது சரி வராது. இந்த செடி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டா இந்த பாம்புகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது அந்த பாம்புக்கு திருப்பி கொடுத்து விடுவான். சின்ன வயசுல எந்த அளவுக்கு பாசமா இருந்தானோ அதே அளவுக்கு இன்னும் அந்த பாம்புக்கு மேல பாசம் இருக்கு. இதோட கதையும் முடியுது.